இப்ப வர திரைப்படங்கள் எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து ஏகப்பட்ட இடங்கள்ல ஷூட்டிங்லாம் நடத்தி நம்ம மக்களுக்காக வந்து படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. And அது மட்டும் இல்லாம ஒரு பிரம்மாண்டத்தை படத்துல காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப ஆபத்தான பகுதிகள் எல்லாம் போயிட்டு ஷூட்டிங் எடுக்கிறது சினிமாக்காரங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். இருக்கிறதுலே ரொம்ப அபாயகரமான பகுதிகள் அப்படின்னு சொல்ல போனா சில பகுதிகள் இருக்கு. அதுல ஒண்ணான இந்தோ திபெத் எல்லை பகுதியில தல அஜித் நடிச்சிட்டு இருக்க தல 55 அப்படின்னு தற்காலிகமா கூப்பிட்டுட்டு வரப்படுற இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து இந்தோ திபெத் எல்லை பகுதியில வந்து நடத்த போறாங்களாம். அங்கெல்லாம் ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்னா சீக்கிரமா பெர்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்த முடியும். இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு படத்துடைய குழுவினர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போலீஸ்காரங்களுடைய உதவியோட அந்த இடத்துல படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப வெற்றிகரமா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அதை குறிப்பிட்ட இடத்துல நடத்தணும் அப்படின்னு கௌதம் மேனன் ரொம்ப பிடிவாதமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல எடுக்கப்படுற ஷூட்டிங் வந்து முழுமையான பாதுகாப்போடு எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம எப்பவும் போல இந்த படத்துலயும் வந்து அஜித் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல வர போறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறதால அழகான தோற்றத்துல ரொம்ப இளமையா காணப்படுறாரு. கருகருன்னு இருக்குது முடியெல்லாம், முறுக்கு மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அனுஷ்கா அண்ட் த்ரிஷா வந்து நம்ம அஜித்க்கு ஜோடியா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தை பத்தி கூடுதலா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு.